வணக்கம் நண்பர்களே. நேற்று 246 ரிசல்ட்டு 246 பாக்ஸில் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். டேரெக்டாக கொடுக்கல, ஜஸ்ட்டு பிசிஏ அப்படிங்கிற மாதிரி மாறி 246 அப்படி சொல்லிட்டு வெற்றியை கொடுத்துருக்கோம். வின்னிங் வாங்கின நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டும் சரி, நம்ம 0, 2, 6 அப்படி சொல்லிட்டு ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன். 2, 6 டேரெக்டாகவே நம்மளுக்கு போர்டில் உட்காந்துருச்சு. இதே மாதிரி தினசரி வெற்றிகளுக்கு மறக்காமல் நம்மளுடைய கேரளா லாட்டரி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை. 348 0044 8246. சரி, இப்போ நம்ம ஏபிஏசிபிசி கெஸிங்கை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? ஏபிஏசிபிசி அப்படிங்கும்போது ஓகேவா, நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம். சரி, இதில் 4 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8 அப்படிங்கிறது வருது. சரியா? ஸோ அப்போ 4 4 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு இதில் பார்த்தீங்கன்னா 846, இங்கே பார்த்தீங்கன்னா 246 அப்படிங்கும்போது நம்மளுக்கு காமனாக 4 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு 8 பவர். சரியா? 4க்கு 8 பவர். ஸோ 8 அப்படிங்கிறத வச்சுருவோம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 4 4 ஓகேவா. 4 4 அப்படிங்கும்போது 4க்கு 2 பவர். ஸோ 4க்கு 2 அப்படிங்கிறது பவர். சரிங்களா? ஓகே, இப்போ 4க்கு 2 பவர். சரி, அந்த 82 திருப்பினா 28. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே 4க்கு 2 6 எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 2 6 அப்படிங்கும்போது 6க்கு 8 பவர். ஓகேவா? அதே மாதிரி 4 4 2 6 6க்கு 8 பவர். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி கணக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் கிடச்சது 82 28 கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 34, இங்கே 24 அப்படிங்கும்போது 24 34. சரிங்களா? அப்படிங்கும்போது 3 2 5 5க்கு 8 பவர். ஓகேவா? 4 4 8 8க்கு நம்மளுக்கு பவரில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 3 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா 83 38. ஓகேவா? சரி, இதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 2 6 6 4 10 10 அப்படிங்கும்போது அதுக்கு 1 அப்படிங்கிறது 1க்கு எடுத்துக்கிறேன். அதாவது 82 83 81 அப்படிங்கிறது, அதாவது 82க்கு 8 4க்கு 1 அப்படிங்கும்போது அதை பெரட்டினா 18. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்றேன். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் எடுத்துங்க. 82 அதை பெரட்டினா 28, 83 அதை பெரட்டினா 38, 81 அதை பெரட்டினா 18. இதுதான் ஏபிஎஸ்சிபிசி கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா கணக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏபிஎஸ்சிபிசியில் இந்த கணக்கு வருது எடுத்துக்கங்க. சரியா? ஓகே, அடுத்தது போர்டு கெஸிங் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சரி. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு கெஸிங் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 2 6 ஓகேவா. 4 2 6 6க்கு பவர் 6க்கு பவர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு 9 பவர் 8 பவர். அப்படிங்கும்போது நான் ஏன்னா 4 4ன்னு சுற்றி இருக்கும்போது எல்லாத்துக்குமே 4க்கு 8க்கு பவராக இருக்கும். சரியா? 4 4க்கும் பவரு, அதாவது 2க்கும் கிராஸில் பார்த்தீங்கன்னா பவரு. அப்படிங்கிற போது நான் ஏ போர்டில் 8 அப்படிங்கிறது கொடுக்குறேன். சரியா? அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2 நாள் ரிசல்ட்டை எந்த கால்குலேஷன் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
எப்படி பெருக்குனா வருது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனால் இன்றைக்கும் அதே மாதிரியே கொண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏபிஎஸ்சிபிசி கேசிங் கொடுத்துட்டேன். ஏ போர்டில் 8 அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுக்கு அடுத்தது ஏபிசியில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 246 நான் போர்டில் மாற்றி கொடுக்கும்போது கூட நம்ம கணக்கு பண்ணி போடும்போது டேரெக்டாகவே வருது. அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் வந்து நீங்கள் எந்த இடத்துல கவனிச்சிங்க, ஓகேவா? ஸ்க்ரீன் இந்த இடத்துல கவனிச்சிங்க, ஓகேவா? சரி, நான் வந்து முந்தானத்து வந்த 7348 அப்படிங்கிற ரிசல்ட்டை நான் 3ஆல் பெருக்கினேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 044ன்னு வருது. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள். அப்போ முந்தானத்து 044 டேரெக்டாக பாஸ் ஆகுது. சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே 3ஆல் பெருக்கின நான் திரும்பி 6ஆல் பெருக்கிறேன். திரும்பி 6ஆல் பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல பாருங்கள் 264 இருக்குது. அப்போ 264 நேற்று டேரெக்டாக நம்மளுக்கு வின்னிங் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இதே இன்றைக்கி பேட்டர்னில் நான் அதை 3 6 அப்படிங்கும்போது 9ஆல் பெருக்குனா 376 அப்படி சொல்லிட்டு வருது. ஆனால் 376ங்கிற பேட்டர்னில் இன்றைக்கி திருப்பி வைப்பானா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா 376 பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இருந்தாலும் நான் ஏபிஎஸ்சிபிசியில் 82 28 83 38 81 18 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது 376 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. அது உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி இருக்கும்போது, ஏன்னா வரிசையாக 73 48 3ல் பெருக்கி திருப்பி அடுத்தது 6ல் பெருக்கி அடுத்தது 9ல் பெருக்குனா நம்மளுக்கு வர வேண்டிய ரிசல்ட் வந்து இப்படி இங்கே வருது. ஸோ அதனால் இதுலேருந்து இன்றைக்கி சப்போஸ் பாஸ் ஆனிச்சுனாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 376 பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நான் மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் போர்டில் அந்தளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரில. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். அதாவது கால்குலேஷன் மெத்தடில் ஒரு வாரமும் ஒரு பேட்டர்னில் அடிக்கிறான். இப்போ இந்த வாரத்தில் இந்த 3 நாள் வந்து 3 6 9 12 16 19 அப்படிங்கிற மாதிரி பெருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி அவன் வந்து வேறு ஃபார்முலாவை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.